வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போறது 44வது சட்ட திருத்தம் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம 42வது சட்ட திருத்தம் ஒரு வீடியோ ஷார்ட்ஸா போட்டிருக்கேன். இப்போ வந்து 44வது சட்ட திருத்தம். 42வது சட்ட திருத்தம் வந்து யார் பிரதமரா இருந்தப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா, இந்திரா காந்தி வந்து பிரதமரா இருந்தாங்க. இப்போ வந்து 44வது சட்ட திருத்தத்தப்ப யார் பிரதமரா இருந்தாருன்னா, மொரார்ஜி தேசாய் அவர்கள் வந்து பிரதமரா இருந்திருக்காங்க. இது வந்து எப்போ அறிமுகப்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1978ல அறிமுகப்படுத்தியிருக்காங்க. எப்ப நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னா, செப்டம்பர் 6 அன்னைக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அடுத்த வருஷமே வந்து நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. 1979ல. இதுல என்னென்ன சரத்துகள்லாம் வந்து என்னென்ன இதெல்லாம் வந்து இதுல ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் இந்த சட்ட திருத்தத்தின்படி. பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாருங்க, சொத்துரிமை வந்து அடிப்படை உரிமையிலேருந்து நீக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. சொத்துரிமை வந்து அடிப்படை உரிமையில இருந்தத சட்ட உரிமையா மாத்திருப்பாங்க. 31(7) உள்ளத 300(a)க்கு மாத்திருப்பாங்க. பகுதி 12 கொண்டு போயிருப்பாங்க. அது வந்து இந்த 44வது சட்ட திருத்தத்தின்படி 1978ல கொண்டு வரப்பட்டது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்ற கூட்டத்துக்கு தேவையான அந்த குறைந்தபட்ச உறுப்பினர்களோட எண்ணிக்கை இருக்குல்ல, அது வந்து 42வது சட்ட திருத்தத்தின்படி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த எண்ணிக்கை வந்து தேவையில்ல. குறைந்தபட்ச எண்ணிக்கை வருகை வந்து அவசியம் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா, மொரார்ஜி தேசாய் பிரதமர் இருந்தப்ப என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த 44வது சட்ட திருத்தத்தின்படி பழையபடியே, அதாவது 42க்கு முன்னாடி இருந்துச்சுல்ல குறைந்தபட்ச எண்ணிக்கை, எப்படி இருந்துச்சோ பழையபடி கொண்டு வந்திருப்பாங்க இந்த 44வது சட்ட திருத்தத்தின்படி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கேபினெட்டோட எழுத்துப்பூர்வமான பரிந்துரை பெற்றதுக்கு அப்புறம் தான் வந்து தேசிய நெருக்கடி நிலையை வந்து நம்ம வந்து பிரகடனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம கேபினெட் வந்து எழுத்துப்பூர்வமா வந்து நமக்கு வந்து பரிந்துரை பண்ணியிருக்கணும். பண்ணா மட்டும்தான் தேசிய நெருக்கடி நிலையை வந்து பிரகடனம் பண்ண முடியும். அதுக்கப்புறம் முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவரோட மறுசீராய்வு அதிகாரம் வந்து அமைச்சரையோட ஆலோசனையை திருப்பி அனுப்பி வைக்க அதிகாரம் அளிக்கிறது. ஏற்கனவே பார்த்தோம். அந்த அமைச்சரவையோட ஆலோசனை அதிகாரத்திற்கு வந்து குடியரசுத் தலைவர் வந்து கட்டுப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். 42வது அரசியலமைப்பு சட்டத்துல சொல்லியிருப்பாங்க. இப்ப 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்துல பார்த்தீங்கன்னா, மறுசீராய்வு அதிகாரத்துக்கு வந்து குடியரசுத் தலைவர் வந்து திருப்பி அனுப்பலாம். அமைச்சரையோட ஆலோசனை வந்து அவர் வந்து மறுசீராய்வு மட்டும் அந்த அதிகாரத்தை மட்டும் திருப்பி அனுப்பி வைக்கலாம். ஆனா மறுசீராய்வு ஆலோசனைக்கு குடியரசுத் தலைவர் வந்து கட்டுப்பட்டவர் ஆவார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 44வது சட்ட திருத்தத்துல சொல்லியிருப்பாங்க. அப்புறம் தேசிய நெருக்கடி நிலையில அந்த உள்நாட்டு கலவரம் அப்படிங்கிற பேரை வந்து ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சின்னு சொல்லி மாத்திருப்பாங்க. 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்துல என்ன சொல்லியிருப்பாங்க, ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சின்னு மாத்திருப்பாங்க. அப்புறம் பார்த்தோம்னா, தேசிய நெருக்கடி நிலையின் போது கூட முன்னாடி என்ன பண்ணியிருப்பாங்க, 20, 21, அதாவது தேசிய நெருக்கடி இருக்கிறப்ப வந்து 19வது வந்து நிறுத்த முடியும். ஆனா 20, 21 வந்து நிறுத்தி வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு 44வது சட்ட திருத்தத்தின்படி தான் கொண்டு வந்திருப்பாங்க. வேற முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னன்னா, இதுல இல்லாத பாயிண்ட்ஸ் பார்த்தோம்னா, லோக்சபா மற்றும் அந்த சட்டசபையில வந்து நம்ம 5 ஆண்டு காலத்துல இருந்து 1 வருஷம் நீட்டிச்சிருப்பாங்க. நம்ம 42வது சட்ட திருத்தத்துல பார்த்திருப்போம். மேலும் ஒரு வருடமா நீட்டிக்கப்பட்டதுன்னு. அது ஆனா இது 44வதுல என்ன சொல்லியிருப்பாங்க, திருப்பி பழையபடியே 5 வருஷமாவே கொண்டு வந்துருவாங்க. அப்புறம் உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றத்தோட அதிகாரத்தெல்லாம் வந்து மீட்டெடுத்துருவாங்க. இந்த 44வது சட்ட திருத்தப்படி. அது மாதிரி நீதி பேராணையோட அதிகாரமும் வந்து திருப்பி மீட்டெடுப்பாங்க. அப்புறம் அந்த கோரம் மீட்டெடுப்புனா அந்த குறைந்தபட்சம் நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். குறைந்தபட்ச உறுப்பினரோட எண்ணிக்கை வந்து வருகை புரிய தேவையில்லைன்னு 42 சொல்லியிருக்கோம். ஆனால் 44, 42க்கு முன்னாடி என்ன குறைந்தபட்ச உறுப்பினர்களோட எண்ணிக்கை வருகை புரிஞ்சாங்களோ அதேபடி கொண்டு வரணும் அப்படின்னு 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் சொல்லியிருப்பாங்க. இவ்வளோதான் இதோட பாயிண்ட்ஸு. தேங்க்யூ.